வெல்கம் டு தமிழ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய பிசி இல்லைனா லேப்டாப்பில் எப்படி வந்து விண்டோஸ் 10 டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ அந்த ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்க லேப்டாப் இல்லைனா பிசி கம்ப்யூட்டரில் வந்து எப்படி வந்து விண்டோஸ் 10 டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ அந்த ட்ரிக்கை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டோரி தர போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து இறுதி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8 ஜிபி இல்லைனா 16 ஜிபி சைஸில் ஒரு பென் ட்ரைவை எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பென் ட்ரைவில் எந்த டேட்டாஸுமே இருக்கக்கூடாது. ஸோ அந்த பென் ட்ரைவ் வந்து காலியாக தான் இருக்கணும். ஸோ அந்த பென் ட்ரைவை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய விண்டோஸ் 10 டவுன்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்காக உங்களுடைய பிசியில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ரௌசர், ஒரு மாசிலா ஃபயர்பாக்ஸோ இல்லைனா யூசி ப்ரௌசரோ இல்லைனா வந்து க்ரோம் ப்ரௌசரோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள். என்னென்னா விண்டோஸ் 10 டவுன்லோடுன்னு டைப் பண்ணி அது ஜஸ்ட் நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி டவுன்லோடு விண்டோஸ் 10 microsoft.com அஃபிஷியல் வெப்சைட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே மைக்ரோசாஃப்ட்டோட வெப்சைட்டுக்குள்ளே போய்விங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடு விண்டோஸ் 10 காமிக்கும். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் டூல் நவ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த டூலை, அதாவது விண்டோஸ் 10 டவுன்லோட் பண்ணக்கூடிய டூலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது டவுன்லோட் ஆகி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை ரைட் கிளிக் பண்ணி ரன் கொடுத்துக்கோங்க. ஸோ டபுள் கிளிக் பண்ணாலும் ஓகே. ஸோ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த செட்டப் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அதில் வந்து எஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சாஃப்ட்வேரை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கேட்கும். அந்த விண்டோஸ் 10 டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கேட்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அக்செப்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ உடனே நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் இன்ஸ்டாலேஷன் மீடியா அப்படிங்கிற செகண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட சிஸ்டத்தோட டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் விண்டோஸ் 10 வேணும், 64 பிட்டா 32 பிட்டா, ஸோ அது ஆட்டோமேட்டிக்கலி டிடெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் தி ரெக்கமெண்டேஷன் ஃபார் த ஆப்ஷன் ஃபார் த பிசி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்டுங்கிற பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது முக்கியமான ஆப்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேணுமா இல்லைனா ஐஎஸ்ஓ ஃபைலுக்கு ஏற்ற மாதிரி வேணுமான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு தேவை வந்து யூஎஸ்பியில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துவாங்க. ஸோ கொடுத்தாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் எந்த ட்ரைவில் வந்து சேவ் ஆகுறதுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் கொடுக்க வேண்டியது ஆல்ரெடி நம்ம யூஎஸ்பியை வந்து ஆட்டோமேட்டிக்கலி டிடெக்ட் ஆகி அதில் வந்துடும். ஸோ அதை யூஎஸ்பி டிஸ்க் அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துவாங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய விண்டோஸ் 10 சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ டவுன்லோட் ஆகி 100% முடிஞ்சதுக்கப்புறம் அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கிற ஒரு ஆப்ஷன் காமிப்பாங்க. ஸோ அந்த ஃபினிஷிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்டோஸ் 10 வந்து உங்களுடைய பென் ட்ரைவில் டவுன்லோட் ஆகி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த உங்களுக்கு எந்த பிசியில் வந்து கனெக்ட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் சேம் பிசியாக இருக்கலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா வேறு பிசியாக இருக்கலாம். எந்த பிசியில் வந்து உங்களுக்கு விண்டோஸ் 10 ரன் பண்ணணுமோ ஸோ அந்த பிசியில் இந்த பென் ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டேன் ஆஃபில் தான் இருக்கணும். உங்கள் சிஸ்டம் வந்து சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கணும். இல்லைனா பரவாயில்ல, ரீஸ்டார்ட் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சிஸ்டத்தை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பூட் கீ எல்லாருக்குமே தெரியும். எல்லா மேக்ஸிமம் ஆஃப் சிஸ்டத்தில் எல்லாத்துலேயுமே லேப்டாப்பாக இருக்கலாம், டெஸ்க்டாப்பில் இருக்கலாம். ஸோ எல்லா பிராண்டட் மேக்ஸிமம் எல்லா பிராண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் F12. ஸோ இந்த 2 பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட பூட் ஆப்ஷன் வந்துடும். சம்டைம்ஸ் சில சிஸ்டத்தில் மட்டும்தான் F8 இல்லைனா எஸ்கேப் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வேறு எதுவுமே பண்ணனா கண்ட்ரோல் ப்ளஸ் F12 மேக்ஸிமம் இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுற கீ தான் கண்ட்ரோல் ப்ளஸ் F12. ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா கண்ட்ரோல் ப்ளஸ் F11 இல்லைனா கண்ட்ரோல் ப்ளஸ் F10. ஸோ இந்த 3 ஆப்ஷனை ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய பூட் ஆப்ஷன் வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக தெரியும், நார்மலாக வந்து ஹார்டுக்கு HDDன்னு கொடுத்துருப்பாங்க. யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவ் இருந்ததுன்னா யூஎஸ்பி இல்லைனா ரிமூவபிள் டிஸ்க் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அதை வந்து உங்களுடைய பென் ட்ரைவ் நேமும் காமிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி கொஞ்சம் நேரம் ரன் ஆகிட்டு உங்களோட விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுற பேஜுக்குள்ளே வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அதில் என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், வேறு எந்த லாங்குவேஜ் தேவையோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு
கீழே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் நவுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி கொஞ்சம் நேரம் ரன் ஆகிட்டு ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட விண்டோஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக உங்களோட கீ கேட்கும். விண்டோஸ் 10ஓட கீ கேட்கும். ஸோ சம்டைம்ஸ் விண்டோஸ் 10ஓட கீ ஆக்டிவேட் கீ உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கலாம். இல்லை எங்கிட்ட கீ கிடையாதுன்னு இருந்ததுன்னா நீங்கள் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் ஏ ப்ராடக்ட் கீ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வந்து எந்த விண்டோஸ் தேவைன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து விண்டோஸ் 10 ஹோமா இல்லைனா வேறு அந்த ப்ரோவா எது வேணுமோ எஜுகேஷனுக்காக. ஸோ எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பட்டனில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்ட் த லைசன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை டிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுத்துவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் கஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். ஸோ கஸ்டம் இன்ஸ்டால் விண்டோ ஒன்லி அட்வான்ஸ்டு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டிரைவ் காமிக்கும். உங்களோட பிசியில் என்னெல்லாம் ட்ரைவ் இருக்கோ ஸோ அது எல்லாமே காமிக்கும். சம்டைம்ஸ் ஏற்கனவே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க ட்ரைவ்னா ஏற்கனவே சி ட்ரைவில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்பேஸ் சைஸை வந்து பார்த்துட்டு நீங்கள் ஜஸ்ட் அதை ஃபார்மேட் பண்ணிவிட்டு இந்த விண்டோஸை அந்த ஃபோல்டர் அந்த ட்ரைவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தாலே போதும். இல்லை புதிய பீஸ்னு ஆட்டோமேட்டிக்கலி இதில் வந்து லொக்கேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது நீங்கள் வேறு வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து லொக்கேட் பண்ணுறதுன்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேத்தை வந்து லொக்கேட் பண்ணிவிட்டு ஸோ ஏதாவது ஒரு ஃபோல்டர் உங்களுக்கு எந்த ஃபோல்டரில் அதிகமான ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ்னு காமிப்பாங்க. ஃபுல் ஸ்பேஸ் இருக்க ஒரு ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டுங்கிற பட்டன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய விண்டோஸ் 10 வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே க்ரீன் டச் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட பிசி வந்து ரீஸ்டார்ட்டும் ஆகிடும். நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. ஆட்டோமேட்டிக்கலி ரீஸ்டார்ட் எல்லாமே ஆகிட்டு உங்களுடைய டோட்டல் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய விண்டோஸ் 10 ரன் ஆகி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரீஜன் எந்த கண்ட்ரின்னு கேட்பாங்க. ஸோ அதில் வந்து உங்களுடைய கண்ட்ரியை செலக்ட் பண்ணி எஸ் கொடுக்கணும். ஸ்கிப் பண்ணி விட்டுக்கலாம். இல்லைனா அதை பார்த்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு முக்கியமான விஷயம் இதில் வந்து நேம் கொடுக்குறதா. ஸோ அதில் வந்து நீங்கள் ரெண்டு ஸ்டெப்பு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கொடுக்குற பேஜ் வந்து ஸோ இதில் உங்களோட நேமை வந்து ப்ராப்பராக டைப் பண்ணுங்க. அதாவது பிசியோட நேம் கொடுக்குற பேஜ் வரும். ஸோ அதில் பிசியோட நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு டைப் பண்ணுறதா இருந்தால் பாஸ்வேர்டு இதில் வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு வேறு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றி பண்ணிடுவேன். பட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா எது தேவையோ ஸோ அதை ரீட் பண்ணி நீங்கள் வந்து அக்செப்ட் எல்லாம் கொடுத்துட்டு டேட்டா வந்து முடிச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். வேறு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலி 2-3 நிமிஷம் ரன் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட விண்டோஸ் 10 பார்த்திங்கன்னா ரன் ஆகி வந்துடும். ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. வேறு எதுவுமே கிடையாது. சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே நீங்கள் செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்கலி எல்லாத்துக்குமே அக்செப்ட் கொடுத்தாலும் சரி இல்லைனா ஸ்கிப் பண்ணி விட்டாலும் சரி ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய விண்டோஸ் 10 வந்து ரன் ஆகி வந்துடும். இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்டோஸ் 10 நீங்கள் வந்து சிம்பிளாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.